ஹெட்டன்ல இருக்கிற சிங்கமலை அணைக்கட்டு அப்படிங்கிற இடத்துல குளிக்கிறதுக்கு போன 6 பசங்கள்ல ஒரு பையன் மூழ்கி இறந்திருக்கிறான். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீடியாஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 6 பசங்களும் அந்த அணைக்கட்டுக்கு குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த 6 பசங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் எழுதிட்டு வீட்ல இருக்கிற பசங்கள். அதாவது வீட்லயோ ஏதாவது ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டோ இருக்கிற பசங்கள். எல்லாத்துக்குமே 17 வயசு. ஸோ 16 வயசுலயே வந்து ஆர்டினரி லெவல் முடிச்சுருவாங்க. 17 வயசுல அவங்க வந்து தேவையான ஜாப் பார்க்குறதோ, இல்ல ஏ லெவலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்றதோ அந்த மாரி இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருந்த கொஞ்சம் பசங்கள் 6 பசங்கள்ல ஒரே ஒரு பையன் தான் இந்த மாரி தண்ணீல மூழ்கி இறந்து போயிருக்கிறான். ஸோ இந்த 6 பசங்களுமே வந்து அந்த அணைக்கட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஃபன் பண்ணலாம் அப்டின்ட்டு. ஸோ பாய்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வீக்கெண்ட்ல மாதிரி சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை அந்த மாரி டேஸ்ல வந்து அவங்க வந்து ஃபன் பண்றது வழக்கம். ஏதாவது ஒரு ஆத்துக்கு குளிக்க போவாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க. ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கிறது சாதாரண விஷயம் தான். ஸோ அந்த மாரி தான் இந்த பசங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஃபன் பண்ணலாம் அப்டின்ட்டு. ஈவன் அந்த இறந்து போன பையனுக்கோ, அந்த மிச்சம் இருந்த 5 பசங்களுக்கோ தெரியாது, அந்த பையன் இன்னைக்கு இறந்துருவான் அப்டின்ட்டு. எதிர்பாராத ஒரு விபத்தா இருந்தாலுமே, இதுல வந்து நெறைய கவனக்குறைவுகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்ப்போம். அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 6 பசங்களுமே குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஃபன் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அதுல எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு, குளிச்சுக்கிட்டு அப்படி ஃபன்னா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த 6 பசங்கள்ல ஒரே ஒரு பையன, மிச்ச 5 பேரும் குளிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள மட்டும் காணோம். அவன் எங்கடான்ட்டு மிச்சம் இருக்கிற 5 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி உள்ளுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா, அந்த அணைக்கட்டு வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். ஸோ, அதனால இப்போ அவங்களால எவ்வளோ ஆழத்துக்கு போ முடியுமோ, அந்த அளவுக்குலாம் போயிட்டு பார்க்குறாங்க. அங்கன சுத்தி இருக்கிற இடத்துலலாம் போயிட்டு பார்க்குறாங்க. அந்த காட்டுகளுக்கு பார்க்குறாங்க. அது ரோட்ல போயிட்டு பார்க்குறாங்க. சப்போஸ் அந்த பையன் வந்து ஏதாவது பிராங்க் பண்றதுக்காக இப்படி பண்ணலாம் இல்லையா? ஸோ, அதனால வந்து எல்லா இடத்துலயுமே போயிட்டு பார்க்குறாங்க. அப்படி இல்லன்னா, அவன வந்து யாராச்சும் கடத்திக்கிட்டு போயிருந்தா தெரியாது இல்லையா? தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு குளிக்கும்போது, யாராச்சும் வந்து கடத்திக்கிட்டு போலாம். இல்லன்னா கழுத்தறுத்து போடலாம். அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே எல்லா இடத்துலயுமே நடக்குற ஒரு விஷயம். ஸோ, அந்த மாதிரி இந்த பசங்க வந்து ரொம்பவுமே பயந்துருக்குறாங்க. அந்த பையன் எங்கடா போனான் அப்படின்ட்டு ரொம்பவுமே பயந்ததுக்கப்புறம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனா அந்த பசங்க 5 பேருமே வந்து நல்ல பசங்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வந்து அந்த பையன வந்து விட்டுட்டு கூட போயிருக்கலாம். ஸோ, இவன் வந்து நம்மள பிராங்க் பண்றான் போல, நம்ம வீட்டுக்கு போனா அவன் இருப்பான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூடயே போலாம். ஆனா வீட்டுக்கு போகாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ கூப்பிட்டு, எங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட காணோம் கண்டுபிடிச்சு குடுங்கன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. நேத்து ஈவினிங்ல இருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தேடி, இன்னைக்கு ஈவினிங் தான் அவன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சடலமா. அவன் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிருக்கிறான். சப்போஸ் அவனுக்கு நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா, நீச்சல் அடிச்சு மேல வந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா அவனுக்கு மூச்சு அடைச்சு ஆழத்துக்கு போயிருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ போஸ்ட்மார்ட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த பையனுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னுமே போஸ்ட்மார்ட்டம் முடியல. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வர ரிப்போர்ட்டும் நான் வந்து அப்டேட் பண்றேன். அப்போ வந்து நம்ம பார்ப்போம். அவனுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ இதுல வந்து யாருடைய கவனக்குறைவு இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இந்த 6 பசங்களையுமே அந்த அணைக்கட்டுக்கு குளிக்கிறதுக்கு அனுப்புனது அவங்களுடைய பேரண்ட்ஸோட தப்பா? இல்லன்னா அந்த அணைக்கட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பையன் மூழ்கும்போது, அந்த பையன் மூழ்கி இறந்து போற அளவுக்கு கவனக்குறைவா இருந்த அந்த 5 பசங்களோட தப்பா? இல்லன்னா அந்த இடத்துல சுத்தி யாராச்சும் நின்றுருந்தாங்க அப்படின்னா, அத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட தப்பா? இல்லன்னா அவ்வளோ பெரிய அணைக்கட்டுல சேஃப்டிக்கு யாருமே இல்லாம அந்த இடத்த அப்படியே போட்டு வச்சிருந்த போலீஸ்காரங்களோட தப்பா? இல்லன்னா அதுக்கு வந்து பொறுப்பா ஒரு தலைவர் இருப்பாரு. அவரோட தப்பா? இல்லன்னா அந்த அணைக்கட்டுக்கு பொறுப்பா ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அப்படி போடாம வச்சிருந்த அந்த கிராம தலைவரோட தப்பா? யாருடைய தப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு போலீஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த பையனுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கேஸ்ல யாருடைய தப்பு, கவனக்குறைவு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இதே மாதிரியான இன்னும் நெறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும் அப்படின்னா, புவேந்திரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அது ஒரு கிட்ஸ். அண்டில் தென் பை.